ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க போட்டிருக்கோம். அதுவும் இன்றைக்கி செமையான ஒரு லஞ்ச் ரெசிபிங்க. என்னென்னா மட்டன் பிரியாணி, பள்ளிப்பாளையம் சிக்கன், சிக்கன் 65 லெக் பீஸோட ரைத்தா. வாங்க இதெல்லாம் எப்படி செஞ்சுருக்கோம்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, கொஞ்சம் கசகசா, ஏலக்காய், சோம்பு, சீரகம் எல்லாமே போட்டு இதை மட்டும் போட்டு நான் அரைச்சிக்கிட்டு இதோட நம்ம மல்லி, மிளகாயும் சேர்த்து கூட நம்ம அரைச்சிக்கலாம். கலருக்காக காஷ்மீரி மிளகாய் கூட போட்டு அரைச்சிக்கலாம். நான் அந்த பல்ஸ் மோடில் தான் போட்டு அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி. குக்கரில் நெய் ஊற்றி ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு போட்டு நான் வறுத்துட்டு, ஏலக்காயெல்லாம் நம்ம அதிலே போட்டு நான் மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கிறனால எதுவுமே சேர்க்கலை. நெய் மட்டும் ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்துட்டு வெங்காயத்தை போட்டுவிட்டு இதோட கொஞ்சம் நம்ம எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். எண்ணெயும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நம்ம பொறுமையாக நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொறுமையாக வதக்கணும். வெங்காயம் எப்படி வதக்குறோமோ அதை பொறுத்து தான் பிரியாணி சூப்பராக அமையும். ஸோ அதனால் பொறுமையாக வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிடணும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நான் வந்து இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி 2 தக்காளி தான், பெரிய தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் நம்ம நல்லா இதில் எண்ணெயிலே நல்லா வதக்கணும். எப்பவும் போல தான் தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம கல்லுப்பு போட்டுறணும். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு கல்லுப்பை நான் இந்த இடத்துலையே நான் போட்டுறேன். போட்டு நம்ம நல்லா வதக்கினோம்னா தக்காளி நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடும். தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்தால் தான் நல்லாயிருக்கும். தக்காளி முழுசாக கிடந்தால் பிரியாணி வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அதில் எதுவுமே உருவமே தெரியக்கூடாது, நம்மளுக்கு பீசஸ் கறி தான் தெரியணும். ஸோ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். நம்ம அதே இதில் சேர்த்து அதனோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே அடிப்பிடிக்கும். கொஞ்சம் கவனமாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து கண்டிப்பாக புதினாவும் மல்லித்தலையும் சேர்க்கணும். புதினா இல்லாமல் பிரியாணி செய்யவே முடியாதுங்க. அதனால் பிரியாணி மல்லித்தலை கண்டிப்பாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து அதனோட பச்சை ஸ்மெல்லும் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கணும். இப்போ நான் எலுமிச்சம்பழம் இல்லை, நான் சேர்த்துக்கலாம். அதுக்கு போல் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்ல தயிர் சேர்த்துக்கிறேன். வீட்டில் உள்ள தயிர் தான். 2 ஸ்பூன் சேர்த்த உடனே அப்படியே விட்டுட்டீங்கன்னா திரளாக போயிடும். கண்டிப்பாக சேர்த்த உடனே நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுறணும். அதை நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நல்லா அதனோட பச்சை ஸ்மெல்லுமே நம்மளுக்கு நல்லா போயிடும். இப்போ வந்து இதில் 1 பை 1 நம்ம வந்து இன்னி மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்சியில், அந்த பவுடரையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ரொம்பலாம் நைஸாலாம் அரைக்கலை, பல்ஸில் தான் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்க போகிறேன். அதே மாதிரி கறியும் நான் வந்து எடுத்து குக்கரில் சேர்த்து மஞ்சள்தூள் மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 4 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டுட்டு இப்போ மிக்சியில் அடித்ததை நம்ம இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெயிலே ஒரு வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் மசாலா சேர்த்துக்கணும்ல பிரியாணிக்கு. இந்த மசாலா போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அல்லது 1.25 ஸ்பூன் அளவுக்கு உங்கள் மிளகாத்தூளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எங்கள் மிளகாத்தூள் ரொம்ப உரப்பு இருக்காது, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான், அதனால் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதை மிளகாத்தூள் போட்டு ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்து அதையும் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். மல்லித்தூள் போட்டு நம்ம அதையும் வதக்க போகிறோம். இந்த இடத்துல கரம் மசாலா தூள் நம்ம போடுறது, நம்ம பிரியாணி இலை, பட்டை, பிரியாணி இலை, ஏலக்காயெல்லாம் நம்ம முழுசாக போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம அதெல்லாம் நம்ம இதில் அரைச்சிட்டு போட்டுறதுனால நம்மளுக்கு வாயில் கடிப்படாது. நம்ம பிரியாணி ஆசையாக சாப்பிடும்போது அந்த பிரியாணி இலை மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏலக்காய் மாட்டினாலும் அந்த ஸ்மெல்லு வந்து நம்மளுக்கு சாப்பிட்ட டேஸ்ட்டே ஒரு மாதிரி ஆயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நம்ம அரைச்சி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் எந்த எதுவுமே இருக்காது, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா சூப்பராக சாப்பிட்லாம் பிரியாணி. இப்போ எல்லாமே நல்லா போட்டு வதக்கியாச்சு. இப்போ மிளகாத்தூள் இதில் இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் இப்போ போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்சுருக்க மட்டனை இதில் சேர்த்துக்க போகிறோம். அதே தண்ணியோடு நம்ம சேர்த்துறணும். தண்ணியோடு நான் மட்டனை சேர்த்துக்கிறேன். மட்டனில் வந்து நான் வந்து இதில் வந்து ஈரல் கிடந்தது, ஈரலை வந்து நான் குக்கரில் போடலை,
குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ என்ன நம்மளுக்கு இப்போ வேகும் போதே நம்மளுக்கு ஈரல் வெந்துடும். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு பங்கு அரிசிக்கு நான் என்ன அரிசி வச்சுருக்கேன், நான் பிரியாணி அரிசியோ சீரக சம்பா இந்த மாதிரி எந்த ரைஸுமே நான் எடுத்துக்கல. வீட்டில் உள்ள சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். எடுத்து அதை கழுவி நான் ஊற வச்சுருக்கேன். அது மாதிரி எங்கள் வீட்டு அரிசிக்கு 1க்கு 2 பங்கு தண்ணி ஊற்றுவோம். 2லேருந்து 2.25 பங்கு அளவு ஊற்றலாம். நான் இன்றைக்கி 2.25 பங்கு அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன்னா 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கூடுதலாகவே தான் இருக்கும். 2 டம்ளர் அரிசிக்கு நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். 2 மடங்கு விதம் நான் 8 டம்ளர் தண்ணி, 8லேருந்து 9 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றிருக்கேன். ரெண்டு டம்ளருக்கு 2 மடங்கு தண்ணி மறந்துடாமல் 2லேருந்து 2.5 பங்கு அளவு ஊற்றலாம். நம்மளுக்கு நான் 3 மடங்கு மாரி கணக்கு பண்ணி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 2 பங்கு 2 டம்ளர் அரிசிக்கு 2 பங்கு தண்ணி. 2லேருந்து 1 டம்ளர் தண்ணினா 2 டம்ளர். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. 2 டம்ளர் அரிசிக்கு 4லேருந்து 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அதுதான் நான் மறந்தாக்கில் 8 டம்ளர் 9 டம்ளர்னு சொல்லிட்டேன். அதுக்கு தான் திரும்ப சொல்கிறேன். ஏன்னா தண்ணியை மட்டும் கூட ஊற்றிடாதே. தண்ணியை கூட ஊற்றுனீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதனோட டேஸ்ட்டு அது வேறு மாதிரி ஆகிடும், பொங்கல் ஆகிடும். அப்புறம் இப்போ அதுக்கு ஒரு கொதித்து ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கொதித்து கொஞ்சம் தண்ணியெலாம் வற்றினதுக்கப்புறம் அரிசி போட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுட்டு நம்ம மூடி கரெக்டாக 2 விசில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கரெக்டாக சூப்பராக உதிரியாக வரும். அது அந்த பக்கம் நான் குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த பக்கம் வந்து இந்த அடுப்பில் வந்து நான் அதே ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சோன்னு கடுகு போட்டிருக்கேன். கடுகு வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். எனக்கு கறியில் கடுகான்னு கேட்காம சரி போட்டிருக்கேன். அது மாதிரி ஒரு 10 மிளகாய் கிட்ட போட்டிருக்கேன். அதில் ஒரு 5-6 மிளகாய் எடுத்துட்டேன். இந்த மிளகாயை வந்து நான் எண்ணெய் காஞ்சி சரி பழக்கம் போட்டேன். 2 பிச்சுட்டு போட்டிருக்கணும், போட மறந்தாச்சு. அது மாதிரி சின்ன வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு அதில் நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் சிக்கன் வந்து வாங்கி சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் வடிகட்டில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதான் நம்ம அதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சிக்கன் அதில் சேர்த்து நம்ம வதக்கணும். வேறு எதுவுமே இதில் போடுறது இல்லைங்க, அவ்வளோதான். இது தக்காளி எதுவுமே சேர்க்கலை. இப்போ இது தேவையான அளவு உப்பு போட்டோம்னா இந்த வெங்காயமும் நல்லா வதங்கி வரும். அதே மாதிரி தேவையான அளவு உப்பு இந்த இடத்துல நம்ம போட்டு தானே ஆகணும். போட்டுட்டு சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூடி வேக வச்சுக்க வேண்டியதாக. நம்ம கொஞ்சம் மிளகாய் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த மிளகாயை மிக்சியில் போட்டு பல்ஸில் போட்டு அதையும் இதில் சேர்த்துக்கிட்டோம்னா கலர் கொடுத்துரும் நம்மளுக்கு. இப்போ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது இல்லையா. இப்போ கொஞ்சம் நேரம் வெந்துட்டு இருக்கட்டும். மூடி வச்சுருக்கேன். இப்போ அதை மிக்சியில் வந்து அடிச்சுட்டு நம்ம அதை இதில் சேர்த்துட்டு இப்போ காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த பாருங்கள் போட்டாச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா எப்படி கலர் வந்துருச்சு. இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனில் வந்து இந்த இடத்துல வந்து தேங்காய் வந்து பல்ல கீறிட்டு சேர்த்துக்குவாங்க. அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா அதுதான் அதனோட அந்த பள்ளிப்பாளையம் சிக்கன்னா அப்படி தான் இருக்கும். நம்ம அந்த மாதிரி இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறது. ஏன்னா தேங்காயெலாம் சேர்த்து சாப்பிட்டா எங்கள் வீட்டு பிள்ளையெல்லாம் சாப்பிடாதுங்க. ஸோ அதனால் நான் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக வெந்திருக்கு. கரெக்டான பதத்தில் இருக்குது. உதிரியாகவும் இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் மூடி போட்டு திரும்ப மூடி வச்சுட்டு நம்ம சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நம்ம காமிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நான் வச்சுட்டேன். இப்போ இந்த பக்கம் வந்து சிக்கன் வந்து வெந்துகிட்ருக்கு. அது வேகிறதுக்கு நம்ம தேவையான அளவு கண்டிப்பாக தண்ணி ஊற்றணுங்க. சிக்கன் வந்து நம்ம வெந்துருச்சுன்னு நினச்சி தண்ணி ஊற்றி அதுவும் வற்றிடுச்சு. இப்போ கடைசியில் நான் வந்து இதில் வந்து 15 நிமிஷம் வெந்தாலே போதும் சிக்கன். கடைசியில் மிளகுத்தூள் மட்டும் தூவி இறக்கி வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சாச்சுங்க. சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நான் சொல்ல கேட்காம எங்கள் வீட்டுக்காரர் வந்து கண்டிப்பாக இந்த 65 வச்சே எங்கள் பிள்ளைகளுக்குன்னு சொல்லிட்டு லெக் பீஸ் வாங்கிட்டு வந்துட்டார். நான் அதை ஸ்கிப் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பள்ளிப்பாளையம் சிக்கன் செஞ்சேன். ஆனாலும் வாங்கிட்டு வந்துட்டாங்களா, அதனால் இப்போ மறுபடி கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, பச்சரிசி மாவு, ஒரு முட்டை, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த 2 லெக் பீஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அவங்களே தான் அதை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் மிச்சம்னு கிரேவி இன்னுமே கொஞ்சம் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் 4-5 லெக் பீசஸும் நான் இதில் சிக்கன் பீசஸும் இதில் சேர்த்து
இதை வந்து நான் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னவே நான் எடுத்து ஊற வச்சுட்டேன். இப்போ 1 மணி நேரமாவது அது ஊறணும் இல்லையா? அது ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம பொரிக்கணும். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இந்த லெக் பீஸ் போட்டு நான் பொரிச்சுக்க போகிறேன். 2 லெக் பீஸ் மட்டும் நம்ம போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிக்கணும். ஏன்னு கேட்டுங்க, இதை வந்து கீரல் போட்டு தான் நான் தடவி வச்சுருக்கேன். ஏன்னா இல்லைன்னா அவ்வளோ மசாலாலாம் அதில் உள்ள சார்ந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெந்தால் தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். அப்போ தான் சிக்கனும் லெக் பீஸ் வந்து நல்லா வெந்து வரும். இது வெந்து முடித்தோடனே இதை எடுத்துகிட்டு நான் அந்த பீசஸையும் போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன். சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு எப்போவும் பிரியாணினால ரைத்தா கண்டிப்பாக வைக்கணும்ல, தாளிச்சா எதுவும் வைக்கல இன்றைக்கி. இது மட்டும்தான். இதையும் இப்போ வறுத்து எடுத்துகிட்டு நான் வேறு இது தாளிச்சா வைக்காதனால இந்த சிக்கன் 65 அந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுருக்கேன். இதுக்கு கண்டிப்பாக ரைத்தா வேணும் இல்லையா? வெங்காயம் போட்டு தயிர் வெங்காயம் வச்சாச்சு. சூப்பரான மட்டன் பிரியாணி, பள்ளிப்பாளையம் சிக்கன், ரைத்தா, சிக்கன் 65 லெக் பீஸோட.